தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமைத்துவம், ஒரே சுகாதார திட்டம்ங்கிறாரு. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு ஊர்தி, அவசர ஊர்தி இல்லாம சைக்கிள் முன்புக்கு ஹாண்ட்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கான், தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டில் ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவ தரம் இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்கு? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவைதானே, மாநிலங்களின் அவைதானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ, ஆல் இந்தியா. அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாத்திட்டேன், யூனியன் மாத்தி விட்டேன். அதானே? அப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல். எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இது கேள்வி, தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க. அது செய்யறதுல ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்ப நம்ம இப்படி கேட்போம். தமிழ்நாட்டில் 39 தொகுதியவும், புதுச்சேரியில ஒரு தொகுதியும், 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க. வட மாநிலங்கள்ல முழுக்க 13 கட்டம், அசாமில் அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்தில் 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமா தேர்தலை பிரிச்சு நடத்தினது ஏன்? ஒரே கட்டமா ஒரு தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது. நீங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், அதனால வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மையை ஒண்ணு சொல்லுங்க. நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி, நீ 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? நீ ஒண்ணு மக்களை நம்மளையா, ஒன்னே நம்மளையா? தண்ட செலவு தானே. நீ அப்புறம் ஒரு தொகுதி, நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுற? எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி எதுக்கு போற? அதெல்லாம் எப்படி? இப்ப ஈரோடுல இடைத்தேர்தல் வருமா வராதா? வரும். இப்ப என்ன பண்ணணும்? அமைப்பு மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்கா இருக்கு, சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அது என்னது? இப்ப ஐயா ஈவி.கே. இளங்கோவன் முதல் இடத்துல வந்தாரா? 1,30,000 வாக்குனே வச்சுக்கிறோம், தோராயம் வச்சுக்கிறோம். 2வது வாக்கு வாங்கினவே ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் 1 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா? 1 லட்சம் பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல. இப்ப இல்லைன்னா என்ன பண்ணும்? 2வது வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது 2 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார். அவ்வளவுதானே. செலவு மிச்சம், நேரம் மிச்சம், வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்ல. அப்படித்தானே மாத்திக்கிறோம். நீங்க இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அது போக தனியா செலவு பண்றீங்களா? எப்படி? இப்படி கேட்போம். இப்ப ஐயா மோடி அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவுல தானே இருக்குது. ஒருத்தர் விலகிட்டாரு, ஆட்சி கலையுமா கலையாதா? கலைஞ்சிரும். இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா? மொத்த நாட்டையும், மாநிலங்கள் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தல கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, ஈவி.கே. அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா? மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தலா? இது தேவையில்லை தம்பி, தேவையில்லை. திருப்பதி சுருமை வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு? சும்மா தானே இருக்கேன், யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அவரு. அந்த கதையா? நீ உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டில ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன்? மார்க்கெட் இல்லாத ஹீரோ வச்சு யார் நம்பி படம் எடுப்பா? இப்ப இல்ல, அவருக்கு இல்ல. கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி, பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க. நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மத்தவனுக்கு இல்ல.
அது பிஜேபியில் இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு, மற்றவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்லை எப்படி? நீ ஏன் கைவிட்டாப்போ? அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்கெட் இல்லை அவருக்கு. இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு. டே என்னை வச்சு என்னோட தேட்டம் வெறுத்துட்டாப்ல. வெறுத்து இதே வேலையா திரியலான்னு ஒழிச்சு. இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்ப ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது. இதுவா தம்பி? கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பத்தி பேசி, பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? நீங்க ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்க பேசலாம், நீங்க செய்யணும். செயல்படுத்தல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மாதிரி பேச கூடாதுல்ல. இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கலன்னு. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்க செய்யறது, போராடி பெற்று தர வேண்டிய வேலை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யறது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை இதுல இந்த பிஎம் சிறி பிஎம் திட்டத்தில் பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்க கிட்ட சொல்லக்கூடாது. அங்க சண்டை போட்டு வாங்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை தம்பி. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க? அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்க? சொல்லுங்க. ஒரு கேள்விதானே, சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது? நிதிநிலை அறிக்கையில காட்டுங்க. நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு? இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க. இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுறவன் மகாராஷ்டிரா, 2வது நான். எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க கொண்டிருக்கேன். எங்க முதல்வர் கடிதமா எழுதுறாரு, இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, உடனடியா 2000 கோடி கொடுங்க. என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும். என் வரியை எடுத்து வச்சுக்கிறவாரு இவரு, அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு. என்ன கவர்மெண்டா கந்து வெட்டியா? என் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு? நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா? எப்படி இருக்கு? என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே. சாக போற நேர்மையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற. ஆனா தேர்தல் வந்தா 13 முறை வர்றாரு பிரதமர், இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல? இதே குஜராத்தா இருக்கட்டும், இதே பீகாரா இருக்கட்டும், சொல்லுங்க, இதே மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், எத்தனை முறை போயிருப்பாரு? எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு. என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான், அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது. குஜராத் மீனவன் ஒருத்தனை பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிருச்சு, கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது. கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க. அப்ப ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை செய்ய 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான், தினம் கைது பண்றானு. ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சு உன் கடற்படை ராணுவம் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடுறா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு. எப்படி தம்பி இது? நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம். வேற ஏதாவது